உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. அருமை. அதாவது நம்ம தமிழர்கள் மறந்திருக்கிறோம் பல கலைகளை, ஆனால் நாங்கள் வெளிநாடுகளில் அதை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை அழகாக எடுத்து கூறினார். நாம் தமிழர்கள் தான் அதை விட்டு விட்டு பிழை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பிழைக்கு நீங்கள் ஒரு உந்துகோலாக இருங்கள், ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இருங்கள் என்ற ஒரு தார்மீகமான சிந்தனையை விதைத்திருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. அடுத்தபடியாக நமது ஜெர்மனி நாட்டை சார்ந்த திருமதி சாரதா முருகையா அவர்களை சிறப்புரையாற்றுவதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கங்கள். என்னை ஏற்கனவே அறிமுகம் இல்லாமல் இருந்தும் எனக்கு வழிகாட்டியாக என்னை இங்கு அழைத்த டாக்டர் ரூமி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த கலை பண்பாடு நமக்கு தனியாக இந்த தாய்நாட்டில் மட்டுமல்ல, அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இலங்கையிலும் அதே வேளையிலே உலகம் பூராவுமே இந்த கலை பண்பாடுகள் சிறந்து விளங்குகின்றன. இந்த விதத்திலே நான் இந்த கலைக்கூடத்துக்கு வந்திருந்த வேளையிலே ஆரம்பம் நாட்டியத்தை பார்த்து கொண்டேன். விநாயகர் மேல ஆடிய நாட்டியம், பிறகு சிவன் மேலே சிவனோடு நந்தியோடு ஆடிய ஆட்டம் நாட்டியம், அப்படியே கலை பாடல்கள் வந்து கொண்டிருந்தன. அதிகம் ரஸ்மி ரூபி அவர்களுடைய தந்தையார், அதே வேளையில இன்னொரு நாகூர் ஹனிஃபா, இவர்கள் எல்லாமே ஆரம்பத்தில இருந்து, நான் சிறிய வயதில இருந்து, நான் படித்ததோடு இஸ்லாமிய பாடசாலை, அதில இருந்து என்னுடைய இந்த வானொலியிலே இந்த பாடல்களை நித்தம் நித்தம் போடுவார்கள். அந்த ஈச்சை மரத்த என்ப சோலையில் அந்த பாடல் முழுவதுமே எனக்கு சின்ன வயதுல இருந்தே கேட்கும். என்னென்னா எங்க அப்பா வந்து அதை நடுக்கவே போட்டு கொண்டிருப்பார். அடுத்தது அந்த இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அந்த பாடல் கூட எங்களுக்கு வானொலியிலே, இலங்கை வானொலியிலே போட்டுக் கொள்வார்கள். அது மட்டும் இல்லை, நான் அதெல்லாம் பழசு. ஆனா அதனுடைய சந்ததியாக அவர்களுடைய பிள்ளைகள் இங்கே வருகிறார்கள் என்று பார்த்தால், அதையும் விட அதற்கு பிறகான சந்ததியும் இங்கு வந்து எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறதையும் அவதானித்தேன். அதை விட ஒரு சிறிய பிள்ளை அதிலே நின்று சின்ன குழந்தையாக நின்று அவவும் ஆடுகிறார்கள். இதனால கலை அழிந்து போய்விட்டது என்ற நிலைப்பாடு இல்லை, வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றதே எனக்குள்ளே இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அதை விட நாட்டியம் ஆடிய அத்தனை பேரும் நிறைந்த அழகோடு தாளத்தோடு லயத்தோடு, சினிமா நாட்டியம் கூட இருந்தால் என்ன, பரதநாட்டியம் கூடவா இருந்தாங்க, எல்லாமே சிறப்பாக செய்திருந்தார்கள். முடிக்கும் போது முரளி அவர்களுடைய பாடலையும் எடுத்து ஆடியிருந்தார், பார்த்திருந்தேன். சிறப்பான வணக்கங்கள் எல்லோருக்கும். மற்றது இசைக்கு விருந்தாக பக்கப்பலமாக இருந்தவர்களுக்கு மூவருக்கும், சுருதி மாற்றம் இல்லாமல் இசையோடு சிறப்பாக பாடல்களை பாடியவர்களுக்கு அவர்கள் நான் இவ்வளவு பேரையும் சந்தித்ததிலே மிகவும் மகிழ்ச்சி. இதோடு நான் என்னை அறிமுகப்படுத்துவதாயிருந்தால், நான் இலங்கையிலே பிறந்தவள் சாரதா முருகையா. என்னுடைய தந்தையார் பேர் சாரதா முருகையா. நான் ஜெர்மனியிலும் கனடாவிலும் என்னுடைய பாடசாலை
கல்லூரி இருக்கிறது, சாரதா கர்நாடகாலயம். எல்லாமே ஜெர்மனிலையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணி, கனடாவிலையும் ரெஜிஸ்டர் பண்ணி தான் செய்கிறேன். ஆனால் இலங்கையிலே நான் ஒரு ஆசிரியராக, அரசாங்க பாடசாலை ஆசிரியராக இருந்தது. ஆனால் எங்களுடைய காலம் எங்களை நாட்டை விட்டு அகற்றிய ஒரு காரணத்தினாலே நாங்கள் நாட்டுக்கு விரும்பி செல்லவில்லை. வெளிநாட்டால ஆள வேண்டும், இருக்க வேண்டும் என்று விரும்பி செல்லவில்லை. நாங்கள் எல்லாம் இங்கே முன் இருக்கிறார்கள், எங்களுடைய பெரியவர்கள் எல்லாம் விரும்பிச்சு போகிறதில்லை. எங்களுக்கு ஏதோ உயிர் தப்பினா போதும் என்ற நிலைப்பாட்டுக்கு போனாங்க. இன்றைக்கு அந்த உயிரை ஏதோ ஒரு வழியில நாங்கள் காப்பாற்றி நாங்கள் வச்சுக்கொண்டு இந்த கலைகளையும் தமிழர்களுடைய பண்பாடுகளையும் திருப்பி மேலும் மேலும் கொண்டு வருகிறோம் என்றதுக்கு என்னுடைய ஒரு சந்தோஷம். அதே வேளையிலே நான் மிக்க மகிழ்வாக டாக்டர் ரஜினி ரூமி அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். மக்கள் எல்லோருக்கும், சென்னை மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.